ஓகே, இப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னா, நேத்து என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம ஒரு டேட்டா பேஸ் இந்த இடத்துல வந்து டேட்டா, ஆமா இதுல எத்தனை பேருக்கு இந்த காம்பஸோட ஸ்கிரீன் வந்து வந்துச்சு? கை தூக்குங்க பாப்போம். காம்பஸோட ஸ்கிரீன் இந்த பாவிகளா, 9 பேர் தானா? பாத்தியா, பாரதியார் என்ன சொன்னாரு? ஓடி விளையாடாத காப்ப வெங்கடேசன் ஏமாத்தாத காப்பான்னாரா இல்லையா? 20 பேர்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் எங்க இருந்து ஐடிக்கு போறது? நாடு வளர்ஸ் ஆகுது, டல்லர்ஸா தான் மாறும். ஏதோ போ, சொல்ற கதையெல்லாம் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுருங்க. ஓகேங்க, இந்த ஸ்கிரீன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால டேட்டா பேஸை கிரியேட் பண்ண முடியும். டேட்டா பேஸை உங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா கலெக்ஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். கலெக்ஷன்ஸை உங்களால கிரியேட் பண்ண முடியும்னா நம்ம மங்கூஸை வச்சு ஸ்கீமாவை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நேற்று நம்ம அதை தான் செஞ்சிருந்தோம். ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? மங்கூஸை வச்சு நியூ மங்கூஸ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த விஷயம் இப்படிதான் வரணும் அப்படின்ற மாதிரி, இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இதனுடைய டேட்டா டைப் நம்பரு, இந்த நேமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு இந்த விஷயத்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேட்டா பேஸ்ல நம்ம டேட்டாவை ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு ஸ்கீமாவை இங்க வச்சுக்கிட்டு, இது ஜஸ்ட் ஒரு உடம்பு மாதிரி இங்க அப்படியே இருக்கும். ஓகேங்களா? எங்க என்னென்ன வேணுமோ அதை அந்தந்த கண்ட்ரோலர்ல தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ ஸ்டூடெண்டோட கண்ட்ரோலருக்கு நம்ம போறோம். இந்த இடத்துல ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுல இந்த கண்ட்ரோலர்ல ஸ்கீமாவை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்கான இடம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கான இடம். ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் மாடலை இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, போஸ்ட்மேன்ல ஹிட் அடிக்கும் போது இந்த 4 டேட்டா இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அந்த 4 டேட்டாவை ரெக்வஸ்ட் டாட் பாடியில வாங்கிடுவோம். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு நான் சொன்னேன். எக்ஸ்பிரஸ் ஆனா கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றானா? அது என்ன பண்ணுன்னு சொன்னேன். டேட்டால டேட்டா பேஸ்ல ரெக்கார்டிங் பண்றது. நியூ அப்படின்றது என்ன பண்ணும்? ஸ்டூடெண்ட் மாடல் ஒண்ணு கிரியேட் பண்ணனும்னா ஒரு மாடல் நியூ இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்றது இதுதான்ப்பா. ஓகேவா? நியூ அப்படின்றது என்னன்னா, இந்த ஒரு செட் இருக்குல்ல, இதை புதுசா கிரியேட் பண்ணிடும். புதுசா கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ரோலு, அட்ரஸ் இது மட்டும்தான் இருக்கும், வேல்யூ இருக்காது. இது மட்டும்தான் இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ரோலு, அட்ரஸ் இது மட்டும்தான் இருக்கும், வேல்யூ இருக்காது. வேல்யூ எங்க இருந்து வரும்? ரைட் ஹேண்ட் சைடு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. இது எங்க இருந்து வருது? ரெக்வஸ்ட் டாட் பாடி எங்க இருந்து வருது? போஸ்ட்மேன். இது யூசர் கொடுக்கறானே, இல்ல மறந்து போயிடுச்சு எல்லாமே. ஓகே, போஸ்ட்மேன் இங்க இருக்கா? உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 2 ரூபாய். 2 ரூபாய் இங்க இருக்கா? இந்த இடத்த நீங்க ஹிட் அடிச்சீங்க அப்படின்னா இது எந்த யூஆர்எலுக்கு போகும்? ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆட் ஸ்டூடெண்ட், சர்வர்ல இங்க இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கணக்காரன் கொடுத்தானா? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கு, இந்த கண்ட்ரோல் இருக்கு, அது போயிடும். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போகுமா? போகாது.
எங்க போகும்? ஆட் ஸ்டூடெண்ட்ன்றது தான் மெத்தட். இந்த இடத்துக்கு வருமா? போஸ்ட்மேன்ல இருந்து கொடுக்கிற வேல்யூ இந்த இடத்துல நான் பிரிண்ட் போட்டு பார்க்கணும். போஸ்ட் மெத்தடுக்கு என்ன விஷயம் இங்க பிரிண்ட் போட்டு பார்க்கணும். கெட் மெத்தடுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தேனா? கடைக்காரன் கொடுத்தானா? சொல்லுடா. போஸ்ட் மெத்தடுக்கு என்ன போட்டு இங்க செக் பண்ணணும். இப்படி இருக்கீங்க. ரெக்வெஸ்டட் பாடி பண்ணணும்ல. ஐயோ நேசமணி, டேய் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. கேக்குதா? டேய், இங்க போஸ்ட் மெத்தடுக்கு இந்த இடத்துல இப்படிதான் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஈவன் டாட் டார்கெட் டாட் அப்படின்னு சொல்லியிருந்தேனே. ஆமா, இந்த தம்ஸ் அப் மட்டும் போடாத. நீ என்ன திட்டிட்டு கூட போடா, தயவு செஞ்சு தம்ஸ் அப் போடாதீங்களா. இந்த போஸ்ட்மேன்ல இருந்து ஹிட் அடிக்கிற ரெக்கார்டு இங்க வரதுக்கு ரெக்வெஸ்ட் டாட் பாடி போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். போஸ்ட் மெத்தட். இதுவே கெட் மெத்தடா இருந்தா கெட் கொரி அப்படின்னு ரெக்வெஸ்ட் டாட் கொரின்னு போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரெக்வெஸ்ட் டாட் பாடியில எல்லா ரெக்கார்டும் வந்துடும். அதை நீங்க சர்வர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதுல நமக்கு தேவையானது ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ரோடு, அட்ரஸ். அததான் ரெக்வெஸ்ட் டாட் பாடி இந்த வேல்யூ இதுக்கு, இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்றோம். இது வரைக்கும் புரியுதா? அங்க தம்ஸ் அப் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு பேசுங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் வருது, அதையும் சொல்றேன். இது வரைக்கும் புரியுது. இப்ப நியூ ஸ்டூடெண்ட்ல இப்ப ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஈக்குவல்டா 101 கொடுத்தா இந்த 101 அப்படின்றது 101 அப்படின்றது சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த வர வேல்யூவை நான் அப்படியே வச்சிருக்க போறதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னா சேவ் பண்ண போறேன். ஓகேவா? டிபில ரெக்கார்டை சேவ் பண்ண போறேன். சோ அதுக்கான விஷயம் தான் நியூ ஸ்டூடெண்ட் சேவ் பண்றேன். இது அசிங்க் அப்படின்ற விஷயம் எல்லா மெத்தடுக்கும் நீங்க மேல எழுதிடும். அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் போக போக சொல்றேன். ப்ராமிஸ், அசிங்க், அவைட் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ இந்த அசிங்க் இங்க போட்டு அவைட், அதாவது இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல அதை வெயிட் பண்றது. ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டு இந்த ரிசல்ட்ல இருக்குமா? இப்ப இஃப் ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் ஸ்டேட்டஸ் 0, ஐடி வேணும். சரி, இருந்துச்சுன்னா சக்சஸ். மெசேஜ் ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா ஒர்க்கையா சம்திங் தப்பா போயிடுச்சு, சம்திங் வென்ட் ராங். ஓகே, புரியுதா புரியலையா? நியூ ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்றோம். அவைட் அப்படின்றது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற மங்கூஸ்ல கால் பேக் அப்படின்றத எடுத்துட்டு அசின்க் அவைட் அப்படின்னா இது நடக்கிற வரைக்கும் இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நான் போயிட்டு போஸ்ட்மேன்ல ஹிட் அடிக்கிறேன். ஹிட் அடிச்சா எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா? இந்த ரெக்கார்டை நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்டே இங்க வந்துடும். இந்த ஐடி அண்ட் -v அப்படின்றது என்னன்னா வெர்ஷன், என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம வேணாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஐடி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் யூனிக்கா ஒரு ஐடியை கிரியேட் பண்றது. புரியுதுங்களா? இந்த ஐடி வந்து யூனிக்கா ஒரு ஐடியா கிரியேட் பண்றது. ஒவ்வொரு டேபிளுக்குமே டிஃபால்ட்டா இப்ப PHP MyAdminல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டாபேஸ்ல ஐடி அப்படின்றத போட்டுட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்னது?
காமன் இங்கிலீஷ்ல கேக்குறேன். நான் ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆ, எடுத்துக்கிட்டே ஒண்ணு ஆனா ஒண்ணா இம்ப்ளிமெண்ட் ஆகணும். யா எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகேவா? ஆட்டோ ரினியூவல் அந்த நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆட்டோ ரினியூ பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த அந்த இது வந்துச்சுன்னா இப்போ ஒண்ணுன்னு ஒரு ரெக்கார்டு வருதுன்னா அடுத்தது ரெண்டுன்னு தான் போகும். திரும்ப அகைன் அந்த ஆம்பிகஸ் அது என்னன்னா டூப்ளிகேட் வரக்கூடாது அப்படின்றதுக்கு 1 2 3ன்னு வரும். அதே மாதிரி தான் மோங்கோ டிபியில இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகும். இந்த ஐடியை வச்சு தான் நம்ம இந்த ரெக்கார்டை எடுக்கணும். இப்போ வெங்கி அப்படின்றது 2 இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஐடியை வச்சு எடுத்தா ஒன்னே ஒண்ணுதான் வரும். அப்ப ஐடியான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐடி அப்படின்றது குளோபல் டிஃபரன்சியேஷன். 10 ரெக்கார்டு இருந்தாலும் இதை மட்டும் தனியா செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். புரியுதா? சே எஸ் ஆர் எஸ். புரியுதுண்ணா. புரியுது. அவுட் ஆஃப் பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்கார்டு வந்துருச்சு. சரி, இந்த ரிசல்ட்ல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்றத ஒரு டைம் பார்க்கலாம். Let's take some time to discuss this. Okay, so இதுக்கப்புறம் இதை இப்படி அழுத்துனீங்கன்னா இந்த ரிசல்ட்ல என்ன சொல்லுதுன்னா டேட்டா விழுது இல்ல, அந்த விஷயத்தை இது சொல்லுது. நான் ஐடியை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே யார்கிட்ட கேட்கலாம்? விஷ்ணு சொல்லுமா, இந்த ஐடியை மட்டும் நான் தனியா எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல நான் ஐடியை சென்ட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஐடியை மட்டும் நான் தனியா எடுக்கணும். What's the way to segregate that value from that result object? ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடமுடிக்க தெரியணும். ஓகே, ரிசல்ட் டாட் ஐடி. புரியுதா? இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஐடி எடுக்கணும். நீங்க ஐடி இப்படிலாம் கொடுத்தா வராது. அண்டர்ஸ்கோர் ஐடி தான் மோங்கோ டிபியோட டிஃபால்ட் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு இங்க வந்துருச்சுங்களா? ஐடி அப்படின்றது வந்துடும். இதுக்கு மேல நீங்க கிளிக் பண்ண புது புது ஐடியா தான் அது வரும். நீங்க வேணா செக் பண்ணிட்டே இருங்க. 49 4B 4D 4F 51 53. ஓகே, இதுதான் டைனமிக். டைனமிக்னா ஒரு டைமுமே புதுசா தான் வரும். இது எல்லாமே இப்படி வந்துடும். ஓகேவா? எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்க ட்ராப் கலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். லைவ்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? பேக்கப் எடுக்கிறதுக்கு இது போயிட்டு எக்ஸ்போர்ட் டேட்டான்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் த ஃபுல் கலெக்ஷன் கொடுத்தது ஜேசான். இது எப்பயுமே இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதாவது பண்ணணும், டெலிட் பண்ணணும். இப்போ சும்மா அப்படின்றதால நான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ போட்டுட்டீங்க. நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணாலே போதும், கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணவே தேவை. நம்ம ஸ்டூடெண்ட் கலெக்ஷன் இங்கே இல்லையா, ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ல அழகா வந்து உட்காந்து இது ஆட் பண்றது எல்லாம் புரிஞ்சிடுச்சா? புரியுதுண்ணா. ஓகே, இப்ப ஆட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன்? திரும்பவும் வெங்கி 2 சென்னை. இப்ப ராகுல் 3 சென்னை. கூடலூரா கடலூர். இங்க பாருங்க, இதுதான் வேணாங்கிறது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இது எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, ஒரு டேட்டாவை இப்ப எடுத்து போட்டாச்சு. சரி, இப்ப போட்ட ரெக்கார்டை நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப சேவ் பண்ணியாச்சு. லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா find all find அப்படின்ற ஒரு மெத்தட்.
இந்த இது தேவையில்லை, நம்ம மங்கூஸோட டாக்குமெண்டேஷனே போயிடும். மங்கூஸ் டேட்டா பேஸ்ல இங்க விழுந்துருச்சுங்க, ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆட் ஆகுறது சூப்பரா ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 4 ரெக்கார்டு இருக்கு. இந்த 4 ரெக்கார்டை என்னுடைய அட்மிட் கார்டுல நான் காட்டணும். ஓகேவா, என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா, இந்த இடத்துல இதை தூக்கிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அரே அப்படின்றத ஒன்று ரெடி பண்ண போறோம். நியூ ஸ்டூடெண்ட் மாடல் இருக்குல்ல, இதை இங்கேயும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதை தான் நம்ம இது பண்ண போறோம். ஓகேங்களா, இதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இப்ப mongoose documentation போயிட்டு read the documentation போங்க, models இது find await போட்டு மாடல் நேம் find இந்த ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, const students array என்ன செஞ்சிருக்காங்க, await. await யூஸ் பண்ணா ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே, அது என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்றேன். ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணுமே கண்டுபிடிக்கிறேன். எனக்கு எல்லா ரெக்கார்டும் வந்தாலே ஓகே தான். இந்த அவைட் போடும்போதே அது சொல்லும், அவைட் எக்ஸ்பிரஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இதனுடைய பேரண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அது பேரண்ட் என்ன, இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அசிங்க் இருந்தால் தான் ஒர்க் அவுட்டே ஆகும். இப்போ கொடுத்துட்டோன்னே அது வந்துடும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரே இப்போ இது என்ன செய்யுதுன்னா, நியூ ஸ்டூடெண்ட்ல ஃபைண்ட் பண்ணுது. என்ன ஃபைண்ட் பண்ணுது, ஒண்ணுமே ஃபைண்ட் பண்ணல. ஒண்ணுமே ஃபைண்ட் பண்ணல அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்றது அதனுடைய மீனிங். இப்ப பாருங்க, இப்படி நான் கொடுக்குறேன், ஏன் வரல, ஏன்டா வரல, டிபில போய் செக் பண்ணிக்கலாம். டிபில போய் செக் பண்ணணும். ரெக்கார்டு ஆட் தான் ஆகுது, லிஸ்ட் ஆகல. என்ன பண்ணணும், ஐயோ கடவுளே, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணணும். நம்ம ஆட் ஸ்டூடெண்ட்ன்றத கால் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஆட் ஸ்டூடெண்ட் பண்ணா அதனுடைய ப்ராசஸ் தான் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை தான் நம்ம பண்ணணும். அப்ப இந்த இடத்துல போயிட்டு மெத்தட் நேமை மாற்றணும். மாத்திட்டு இப்படி அது மேல ஏறி நிற்கணும். என்ன சொல்றது, நியூ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. நியூ ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, என்னன்றதை போய் ஃபைண்ட் ஒன்றுனா ஒன்று தான் வரும். இருக்கு மை மாடல் ஃபைண்ட் பெருசா இருக்காது. இப்போ சர்வர் ஆன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம போய்
கெட் மெத்தட் இப்போ ஹிட் அடிப்போம். இது என்ன சொல்லுது? புரிஞ்சிருச்சு. நியூ அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? புதுசா ஒரு ரெக்கார்டு ஆட் ஆகுது. ஓகேவா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாடல் அப்படியே போட்டு ஓகே ஸ்டூடெண்ட் மாடல், அதாவது இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க போறோம். நியூ அப்படின்றது நானே ஓகே நியூ அப்படின்றது புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி ரெக்கார்டை இது பண்றது. ஓகேவா? நியூ தேவை கிடையாது எனக்கு. இந்த டிபில இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டிஷன் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லணும். நமக்கு இப்ப கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட் மாடல்ல இருக்கிற எல்லாத்தையும் வாரி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எல்லாமே இங்க வந்துருச்சு. அது என்னன்னா கண்டிஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா ரெக்கார்டும் எனக்கு வேணும்ன்றது அவசியமே கிடையாது. அட்ரஸ் சென்னைன்னு இருக்கிறது மட்டும் வாங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். அட்ரஸ் சென்னைன்னு இருக்கிறது மட்டும் வாங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்போ பாருங்க ஃபைண்டு ஸ்டூடெண்ட் மாடல்ல, அதாவது டேட்டா பேஸ்ல எனக்கு அட்ரஸ் சென்னைன்னு இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன். இப்ப இவனா வந்திருப்பான், அர்ஜுன்னா இங்க வந்திருப்பான். இப்ப நான் கிளிக் பண்றேன், அர்ஜுன் இருக்கானா பாருங்க, இருக்க மாட்டான். ஏன்னா அது ஃபைன் பண்ணுது. இந்த கலெக்ஷன்ஸ்ல சென்னைன்னு எங்க இருக்கு 1 2 3 அப்படின்னு கலெக்ட் பண்ணுது. மிச்சம் 2 ஒமிட் பண்ணுது. புரியுதா நான் சொல்றது? தம்ஸ் அப் போடாதீங்கப்பா, எனக்கு தெரியாது. அதெல்லாம் பண்ணி